This video sponsored by SBO Digital Marketing. ஹாய் மக்களே, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஹோம் மேக்கர், என் கையில் வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடுறேன் அப்படின்னா இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னா அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம குக்கும்பர் சீட் அதோட பெனிஃபிட்டை தான் பார்க்க போகிறோம். குக்கும்பர் சீடு அப்படிங்கிறது வெள்ளரி விதை. இதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வெள்ளரி விதைகளில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன மற்றும் பல்வேறு உடல்நல நன்மைகளையும் வழங்குகின்றன. அவைகள் நீரோட்டத்தை அதிகரிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், தோல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றன. மேலும் இவை வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் நல்ல மூலமாகும். இந்த வெள்ளரி விதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீரோட்டம். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதால் வெள்ளரி விதைகள் உடலின் நீரோட்டமாக வைத்திருக்க உதவுகிறது. ஸோ அடுத்து இந்த வெள்ளரி விதை சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா, செரிமானத்தை சீராக்க உதவுகிறது. அதாவது வெள்ளரி விதைகளில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்த நன்மை அப்படின்னா தோல் ஆரோக்கியம். வெள்ளரி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சைடுகள் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தோன்னா இதய ஆரோக்கியம். அதாவது வெள்ளரி விதைகளில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் ஆகியவை இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடை மேலாண்மை. வெள்ளரி விதைகளில் கலோரிகள் ரொம்ப குறைவு, நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோர்கள் இதை தனது உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த நன்மைகள் இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை பற்றி பார்ப்போம். வெள்ளரி விதைகளில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, பொட்டாசியம், மேக்னீசியம் போன்ற பல முக்கிய சத்துக்களை வழங்குகிறது. ஸோ நம்ம உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் இந்த வெள்ளரி விதையில் இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வெள்ளரி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சைடுகள் மற்றும் வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கெடுத்தாலுமே எதிர்ப்பு சக்தியே இருக்காது அவங்களுக்கு. அவங்க திடீர்னு ஜுரம்பாங்க, திடீர்னு சளிம்பாங்க. அதேமாரி உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அவங்களாம் இந்த வெள்ளரி விதையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இது வரைக்கும் இந்த வெள்ளரி விதையை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த வெள்ளரி விதையை எப்படியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரி விதையை நம்ம சாதாரணமாக அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். சில பேர் அதை சூப்பில் இல்லை சாலட்டில் அதேமாரி சேர்த்தும் சாப்பிடுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளரி விதை பொடி இருக்குல்ல, இதை தயிரோ அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தி அப்படின்னு செய்வோம்ல, அதுலேயும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
சில பேர் இதை வந்து முந்தின நாள் நைட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியும் சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப நல்லது உடலுக்கு. ஸோ இதில் நம்ம இந்த வெள்ளரி விதையை என்னென்ன நன்மைகள், எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, செரிமான கோளாறு பிரச்சனை உள்ளவங்க மட்டும் அதிகமாக இதை எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிறதா இருந்தாலும் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஸோ இது போல் பயனுள்ள வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் அழுத்திக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.